விஜய்க்கு முன்னாலே இருப்பது கொஸ்டின் ஆஃப் சர்வைவல். இந்த முறை நீங்கள் தோற்று போனால் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது, நிச்சயமா கிடையாது. சரி, தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த திராவிட அரசியல வேண்டாம்னு சொல்லி மேசிவா ஓட்டு போட்டால் நல்லது. ஆனால் நீங்கள் நினைக்கிறார் போல 40 விழுக்காடை தாண்டினால் தான் நீங்கள் வந்து சேர முடியும். அது ஒரு எம்ஜிஆருக்கு தான் சாத்தியப்பட்டது. அதைத்தான் நான் பலமுறை நேர்காணலில் சொல்லிட்டேன். யாருமே இங்கே எம்ஜிஆர் இல்லை. நடிகர்களில் எம்ஜிஆர் வந்து ஏதோ திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளித்தள்ளப்பட்ட அடுத்த நாளே ஒரு புதிய கட்சியை தொடங்கி புதிய அமைப்புகளை உருவாக்கி புறப்பட்டவர் இல்லை. அவர் 20 ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2.5 கலந்து விட்ட மனிதர். அவருடைய முகத்தை காட்டித்தான் கிராமப்புறங்களில் முதியோர்களிடமும் பெண் மக்களிடமும் வாக்குகளையே திமுக பெற முடிந்தது. அவர் கட்டுப்போட்டு கொண்டு உட்கார்ந்திருந்த துப்பாக்கியால் மாரதா சுட்டதனுடைய புண்ணியம், அந்த ஒரு சோரொட்டி செய்த வேலை தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. ஆட்சி வருவதற்கே அவர்தான் காரணம். அதை அண்ணா முற்றாக உணர்ந்திருந்ததனால்தான் அமைச்சர் பட்டியலை அவர் தயாரித்த பொழுது கூட இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பவர்கள் உங்களுக்கு சரியா என்று கேட்டு ராமச்சந்திரன் போனாங்க. எம்ஜிஆரிடம் வந்து நேராக ராயப்பட்டா மருத்துவமனையில் இருந்த எம்ஜிஆரிடம் கொண்டு வந்து தான் அந்த பட்டியலை காட்டினார்கள். அந்த பட்டியலில் ஒரு பெயரை மட்டும் எம்ஜிஆர் அடித்தார். அதை நான் சொல்ல விரும்பல. ஒரு பெயரை அடித்தார். அதனால் அவர் வந்து அமைச்சராக முடியலை. புரியுதா? அந்த அளவுக்கு எம்ஜிஆர் தான் கட்சி என்று இருந்த நிலை. அது அவர் நீண்ட காலம் அதில் இருந்தார். அவருக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு விஜய்க்கு அதே மாதிரி ரசிகர் மன்றங்கள் எல்லா இடங்களும் இருக்கிறது.